Good evening friends. இன்னைக்கு நம்ம states of matter 11th standard chapter 5 அதுல gaseous state பத்தி last classல பார்த்தோம். அதுல வந்து gaseous ஓட general propertiesம் Boyle's law பத்தியும் படிச்சிருந்தோம். இப்போ எல்லா gas lawsமே எந்த four properties வந்து depend பண்ணியிருக்கும்? Pressure, volume, temperature and number of moles. இதுக்கு வந்து ஒரு code word என்னது? Pavattan. இப்போ பாவட்டான்ங்கிறது வந்து நம்ம ஜெனரலாக ஞாபகம் வச்சுருக்கோம் ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதில் பாயில்ஸ் வந்து எது ரெண்டு எடுத்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். ப்ரெஷரையும் வால்யூமையும் வேரியபிளாக எடுத்தார். கான்ஸ்டண்ட்டாக வந்து டெம்பரேச்சரையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தாரு. இன்னைக்கு நாம் வந்து சார்லஸ் லா பற்றி பார்க்கலாம். சார்லஸ்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட். அவரோட ஃபுல் நேம் ஜாக்வஸ் சார்லஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட் ஏர் பலூன், இந்த ஹாட் ஏர் பலூனில் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதோட டென்சிட்டி கம்மி ஆகுது. இந்த மாதிரி டென்சிட்டி கம்மி ஆகும்போது அந்த பலூன் வந்து ஈஸியாக ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக சார்லஸ் ஒரு லாயை சொல்கிறாரு. என்ன லானா, at constant pressure and fixed amount of gas, the volume of a gas is directly proportional to temperature. So at constant pressure, the fixed amount of a gas, the volume of a gas is directly proportional to temperature. Directly proportional அப்படின்னு வந்துச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே இது இப்போ வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு வந்துருந்ததுன்னா டெம்பரேச்சர் குறைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வால்யூம் குறைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். So volume is directly proportional to temperature. நம்ம எந்த ஒரு லா எழுதணும்னாலும் ஒரு 4 இது வந்து நம்ம எழுதணும். எதெல்லாம் எழுதுவோம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்து அதோட ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன், தேர்ட் வந்து கிராஃப், ஃபோர்த் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் இல்லை அதோட டெஃபினிஷன் சொல்ல போகிறோம். இப்போ லாஸ்ன்னு வரும்போது பெரும்பாலும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒருத்தங்க சொன்னது தான் திருப்பி நம்ம சொல்ல போகிறோம். அதனால ஸ்டேட்மெண்ட். ஸோ அக்கார்டிங் டு சார்லஸ், the fixed mass of a gas at constant pressure, the volume of the gas is directly proportional to its temperature. That means if the volume increases, its temperature also increases, or if the temperature decreases, its volume also decreases. Next we write down the formula. V is directly proportional to T. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ V equal to K2 into T. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், V dividing by T equal to K2. K2ங்கிறது என்னது, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். The value of K2 can be determined by the pressure of the gas, then its amount and the volume of the gas which can be expressed, its unit. Charles என்ன சொல்றாரு, according to Charles, the fixed mass of a gas at constant pressure, its volume is directly proportional to its temperature. If the temperature rises, its volume also rises, and if the temperature decreases, its volume decreases. So V is directly proportional to T. V equal to K2 into T. V by T equal to K2. This K2 is otherwise known as proportionality constant. This K2 value can be determined by the pressure of the gas and its amount and the volume of the unit which can be expressed. Example, if a balloon is placed in the cold bath water, its pressure is constant, its temperature and volume is taken as V1 and T1. Then this balloon is placed into the boiled water bath. That time its
temperature and its volume also increases. That can be taken as V2 and T2. If the volume increases, its temperature also increases. So V is directly proportional to T. So V1 dividing by T2 equal to V2 dividing by T1. Derivation if the volume increases, its temperature also increases at constant pressure and its amount of gas. Next nama graph arrange. If we draw a graph between volume and temperature, inga nama eduthirukkiradhu vandu volume temperature. So we draw a graph between volume and temperature. This is 0, then 100, 200, 300. Here volume 2 liter, 4 liter, 6 liter. Here also minus 100, minus 200, then minus 300. இப்போ நம்ம என்ன சொன்னோம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100 டிகிரி செல்சியஸில் வந்து நமக்கு 2 லிட்டர் வால்யூமில் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் தான் கிடைக்கும். Next 200 Kelvin. 200 Kelvinல வந்து என்ன நடக்கும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. 300 Kelvinக்கு அப்பவும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். If the volume increases, its temperature also increases. So all these are takes place in the condition pressure is constant. So each line in this volume versus temperature graph is known as isobar graph. Isobar na pressure வந்து constant. Isotherm அப்படின்னா temperature வந்து constant ஆ இருக்கு. Isochore அப்படின்னா volume வந்து constant. இப்போ barங்கிறது வந்து pressure, termங்கிறது temperature, core அப்படின்னா volume. இப்போ இங்க நமக்கு pressure constant எடுத்து வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைச்சிருக்கோம். அதனால இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுவோம்னா ஐசோபார் கிராஃப். All these straight lines are extended towards 0. We get, that means இந்த லைனை வந்து நாம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதே மாதிரி இந்த லைனை எல்லா லைன்ஸ் கிடைச்ச ஸ்ட்ரைட் லைன்ஸை நாம எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும்போது நமக்கு வேல்யூ வந்து minus 273.15 degree Celsiusல வந்து எல்லா லைனுமே இந்த 0 வால்யூம் 0ங்கிற இதுல வந்து ஜாயின் ஆகும். இப்போ இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். This absolute temperature is the lowest hypothetical temperature or imaginary temperature at which the gas it will occupy at 0 volume of the gas. Volume versus temperature graph வந்து வரைச்சிருக்கோம். அந்த கிராஃபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எல்லா லைனுமே வந்து -273.15 டிகிரி செல்சியஸ்ல வந்து மீட் பண்ணுது. அது வந்து வால்யூம் இதில் பார்த்தோம்னா 0 வால்யூம். ஆனால் 0 வால்யூம்ல வந்து ஒரு கேஸ் வந்து இருக்குமானா நான் எக்ஸிஸ்ட். அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அது ஒன்று சாலிடால இல்லை லிக்விஃபைபிள் ஆகும். இப்போ அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். ஆனால் இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருங்கிறது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணது கிடையாது. அது நம்மளோட ஒரு இமேஜினரி டெம்பரேச்சர். ஸோ திஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் the lowest hypothetical temperature or imaginary temperature at which the gas will occupy that is 0 volume. Next இந்த ஸ்கேலை வச்சு தான் நாம் என்ன சொல்லுவோம்னா கெல்வின் ஸ்கேல் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ -273.15 டிகிரி செல்சியஸ் இஸ் known as 0 Kelvin.
இந்த -273.15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து தான் கெல்வின் ஸ்கேல் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த ஸ்கேலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கெல்வின் ஸ்கேல். அதே மாதிரி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கறனால தெர்மோடைனமிக் ஸ்கேல் அப்படின்னும் சொல்லுவாங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டிகிரி செல்சியஸ்ல வேல்யூ கொடுத்து அதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரி செல்சியஸ் இதை வந்து கெல்வின் ஸ்கேல்ல எப்படி பார்க்கறதுன்னா செல்சியஸை நம்ம கெல்வின் ஸ்கேல்ல எப்படி எழுதணும்னா Kelvin equal to this 10 degree 10 plus 273.15 அப்ப என்ன கிடைக்கும் 283.15 Kelvin. இதான் வந்து கெல்வின் வேல்யூ. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி கிராஃப் வரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த வேல்யூஸ் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது எங்கே மீட் பண்ணுது -273.15 டிகிரி செல்சியஸ். அப்போ அதை தான் வந்து 0 கெல்வின் எடுத்து கெல்வின் ஸ்கேல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு சார்லஸ் இன்னொரு டெஃபினிஷனை சொல்கிறாரு. தட் இஸ் pressure, the volume of a fixed mass of a gas can be increases or decreases by 1/273.15 of its volume at 0 degree Celsius for every 1 degree Celsius rise or falling temperature. அப்போ என்ன சார்லஸ் வந்து நியூவா சொன்னா அப்படின்னு நியூ அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதை வச்சு விடினா நம்மளோட வால்யூம் ஆஃப் த கேஸ். The Vt equal to final volume. Vt equal to V0 plus V0 by 273.15 into T degree Celsius. T இங்கிறது வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இனிஷியல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 10 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா V10 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு V0 plus V0 by 273 into 10. இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எதுவுமே இல்லை -273.15 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. Vt வந்து -273.15 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா இந்த வேல்யூ இங்க போடும்போது எப்படி கிடைக்கும் Vt equal to V0 plus V0 by 273.15 into -273.15. This -273.15 and this -273.15 cancel ஆயிடும். பாருங்க மைனஸ் வேல்யூ அப்படியே இருக்கும். So Vt equal to V0 minus V0 that is equal to 0 கெல்வினுக்கு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வால்யூம் வந்து 0 வால்யூமுக்கு போகுது. அதை தான் வந்து இந்த கிராஃப் வழியாக நாம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஈக்குவேஷனில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி கொண்டு வர்றதுன்னா இந்த ஈக்குவேஷனை எடுக்கிறோம். That is Vt equal to V0 plus V0 by 273.15 into T. இப்போ இது ரெண்டுலையுமே வந்து V0ங்கிறது நமக்கு காமனாக இருக்குது. ஸோ V0யை எடுத்தோம்னா 1 plus T by 273.15. இப்போ இந்த 273.15 இங்கே கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் V0 into 273.15 plus T dividing by 273.15. That is Vt. That 273.15 plus T degree Celsius. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்? கெல்வின் ஸ்கேல் ஒரு டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை கெல்வின் ஸ்கேலுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு டிகிரி செல்சியஸ் வேல்யூ plus 273.15 போட்டோம். So that is this Vt equal to V0 into Tt. அதுக்கு வந்து நம்ம வந்து Tt அப்படின்னு போடுறோம். Then 273.15 அப்படிங்கிறது என்னது? கெல்வின் ஸ்கேல் வேல்யூ 0 T0. என்ன சொல்றோம்? Vt எல்லாமே ஒரு செல்ல கொண்டு வந்தோம்னா Vt dividing by Tt equal to V0 by T0. டெரிவேஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா
if the temperature increases its volume also increases. Charles oda law என்னது at constant pressure the fixed mass of a gas its volume of the gas is increased by its increasing temperature. இப்போ Charles law ஓட application பார்த்தோம்னா hot air balloon வந்து working. சார்லஸே வந்து ஹாட் ஏர் பலூன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் இந்த லாயை வந்து அவர் சொன்னார். ஹாட் ஏர் பலூனில் எப்படி இருக்கும்னா அதோட சென்டர் போர்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா இப்படி பலூன் இருக்கும். இந்த பலூனில் வந்து இப்படி ஒரு ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இதுல இருந்து இது வந்து ஃபியூலுக்கு போகும். இந்த ஃபியூலை இங்கே யூஸ் பண்ணது வந்து ப்ரோபேன். இந்த ஹாட் ஏர் பலூனில் உங்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் கேஸை வந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பர்னர் வழியாக இந்த ஹாட் ஏர் பலூனை ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து என்ன நடக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி வந்து குறையும். டென்சிட்டி குறையுதுன்னா அப்போ அங்கே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் கூட கூட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டென்சிட்டி குறையுது. டென்சிட்டி குறையும் போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸோட டென்சிட்டி வந்து உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸோட டென்சிட்டியை விட அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் ஈஸியாக ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஏரில் வந்து ஃப்ளோட் ஆகி அது வந்து நமக்கு ஃப்ளை ஆகும் மேலே. இப்போ இங்கே வந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் இந்த ப்ரொபைன் இருக்கக்கூடிய இந்த டேங்க்லே தான் பாசஞ்சர் இருக்கிறதுக்கும் வச்சுருப்பாங்க. இதில் வந்து 2 பேசஞ்சர் வரைக்கும் இருந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் போவாங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம சார்லஸ் வந்து இந்த லாயை சொல்கிறாரு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி குறையும் அப்படின்னு. ஹாட் ஏர் பலூன் மாதிரி தான் ஏர் பலூன். ஆனால் ஏர் பலூனில் யூஸ் பண்ணக்கூடியது ஹீலியான் அண்டு நியான் கேஸ். இப்போ ஹீலியமும் நியான் கேஸும் பார்த்தோன்னா கேஸு மோர் எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸோட இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா இங்கே ஒரு வால்வ் வச்சுருப்பாங்க. அந்த வால்வில் நம்ம டர்ன் பண்ணி டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணோன்னா அதோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், டென்சிட்டி கூடும். அப்போ இந்த பலூன் வந்து கீழே லேண்ட் ஆகும். டெம்பரேச்சரை கூட்டணும்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி குறையும், பலூன் வந்து ஃப்ளை ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அன் application of சார்லஸ் லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நாம் வந்து சார்லஸ் லா பற்றி பார்த்தோம். சார்லஸ் வந்து என்ன சொல்றாரு, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தட் fixed amount of a gas at its volume increases by its temperature also increases. வீடியோ செஷனில் நம்ம சார்லஸ் லா பற்றி பார்த்தோம். சார்லஸ் என்ன சொல்றாரு, at constant pressure the fixed amount of a gas its volume of a gas increases on increasing temperature. temperature increase ஆக volume increase ஆகும். அதை வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக சொல்லி ஃபைனலாக வந்து இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொன்னார், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த வால்யூம் ஆஃப் எ கிவன் மாஸ் ஆஃப் எ கேஸ் can be increases or decreases by 1/273.15 of its volume at 0 degrees Celsius for every 1 degree Celsius rise or fall in temperature. ஃபஸ்ட்டு சொன்னது தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக ஃபைனலாக வந்து ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதோட அப்ளிகேஷனாக நம்ம ஹாட் ஏர் பலூனில் சார்லஸ் லாயோட யூஸ் வந்து பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.